அதான் எல்லாம் கடையும் தான் ஓப்பன் பீச் மேலே லாஸ்ட்ல என்னமோ இருக்கு என்னது தெரியல. இந்த லைட் அடிக்குது ஒரு ஆளுக்கு எவ்வளோக்கா? லைட் ஹவுஸில் வந்துருக்கோம். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 20 rupees. வா லைட் ஹவுஸ் சுற்றி ஹைட்டாக இருக்கு கைஸ். இப்போ சுற்றி ஏறிட்டு இருக்கு கைஸ். அப்படியே கீழே பாருங்களேன், சுற்றி ஏறுது. போய்கிட்டே இருக்கலாம். டேய் முடிவே இல்லையா இருக்கு? கனவு ஒன்று பீச் கைஸ் வேற லெவலில் இருக்குல்ல. வீடியோ வேலை ஏற முடியுமானால வீடியோ ஹைட் வந்தாச்சு. சுத்தி வாடா மாஸ்க மாட்டே லைட் ஹவுஸ் கைஸ். அப்படியே இப்படி நீயே இப்படி வீடியோ எடுக்கிற, அப்படியே பிடிச்சிட்டு நான் மூஞ்சி தா பீச் அப்படியே அந்த வாட்ட காமியா, பீச் அந்த வாட்ட காமியா. கைஸ் நாங்கள் வந்து தான் பீச்சு லைட் ஹவுஸு பையன் தனியாக நிற்கிறான். அப்படியே நீ வீடியோ எடுத்துகிட்டே வா, நான் சொல்லிட்டு வரேன். வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டே வா. அப்படியே இங்கேருந்து இதை காமிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கிரிக்கிறாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வளர்க்குமா. பேக் வந்து ஃபோட்டோ எடுக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கை கட்டி வச்சிட்டேன். ஸோ பேக்கை மாட்டிட்டு அப்படியே சுற்றுலா அதெல்லாம் பீச் நல்லா பெங்களூர் இடத்துல பூங்காலாம் இருக்குது அதிகம் வந்துட்டு. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல கைஸ், ரூமா லைப்ரரியா ஒன்றும் தெரியல. இது வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோ போட்டாங்கன்னா அப்படியே ரேட்டு தெரியுதா பற்றி அப்படியே ரேட்டு கம்மி தெரியுதா? 20 ரூபா போட்டுருக்காங்க கைஸ். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. சரி ஒரு ஆளுக்கு 10 ரூபா, 2 பேருக்கு 20 ரூபா இப்போ கேமராவோட சேர்த்து. அதெல்லாம் நல்லா பீச் இதோட பீச் விட்டுருக்கேன். பீச் நல்லா தெரியாடா பீச்சு காரைக்குள்ள இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே கேமரா எங்கேயும் விட்டுறேன் வந்துடுறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டுங்கிறலாம் அந்த இடத்துல பூங்கா இருக்குது. பசங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பூ நல்லா செடி மரம்லாம் அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக அந்த இடம் நல்லா தான் இருக்கும். அந்த சைடில் ஊஞ்சல் பூங்கான்னு வேறு லெவலில் இருக்குது. அந்த சைடெலாம் பீச்சு அதெல்லாம் வந்து பிச்சாவரம் போனீங்கன்னா அந்த மாதிரி காடு நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி காடெலாம் அந்த இடத்துல இருக்குது. எட்டக்க பார்த்தீங்கன்னா சிட்டி தெரியுது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி தெரியுது. அதான் காரைக்கால் சிட்டியே. பீச் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே தான் எல்லாம் ஃபராக ஓப்பன் ஆகுமா. சரி மணி 4:30 தான் ஆகுது. நாங்கள் சும்மா இந்த இடத்துல பேசிக்காக சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் குளிச்சிருப்போம் கைஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கிரிக்கெட் விளாடுவாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா பசங்க கிரிக்கெட் விளாட்றாங்க. எங்கள் இடத்துல ஸ்டேஜ்லாம் இருக்குது. எல்லாம் ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க போல். இப்போ தான் ஒவ்வொரு கடையாக ஐஸ்கிரீம் வண்டி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டில் மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்க அந்த இடத்துலலாம். இது வந்து கடலும் ஆறும் சேர்கிற இடம் கைஸ். இது என்ன ஆறுன்னு தெரில, பட்டு அங்கேருந்து வர தண்ணிலாம் இதில் சேருது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் என்னமோ இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. இதான் லைட் ஹவுஸ். சுற்றி லைட் அடிக்கும் கைஸ். ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே கீழெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சரி வாங்க கீழே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். லைட் ஹவுஸ்லேருந்தே கீழே இறங்குறோம். வாங்க சுற்றி போகுது. இறங்குறதுக்கே ரொம்ப நேரம் போட கைஸ். லைட்லாம் இருக்குது. ஈவினிங் போடுவாங்க. நீ அப்படியே வீடியோ பின்னாடி எடுத்துருவா. சும்மா தானே வரேன். சுற்றி போகுது. நம்மளும் அப்படியே சுற்றி இதெல்லாம் ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
பார்க்கில் உட்காந்துருக்கோம் அப்படி நேரம். கட் பண்ணி கிடையாது. ஈவினிங் டைமிங். எங்கடா அழகான் டேய், வீடியோ எடுத்து கொடுத்துவா. பார்த்தீங்கன்னா பார்க்கில் இருக்கும் கைஸ். வாடா டே குருமூர்த்தி வாடா. ஊஞ்சல் ஆட போகிறாங்க கைஸ். ஒரு ஊஞ்சல் எம்டி ஆயிடுச்சு. வாடா ஒரு வீடியோ எடுத்து கொடுறா, சும்மா தண்டமாக நின்றுட்டுருக்க. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு எடுத்து வீடியோ எடுக்க சொல்லுவோம். எதுக்கு நீங்கள் சரி கவுந்து நின்றுடா. எதுக்கு நல்லா காட்டில் எடுத்துருக்கோம் கேட்டுட்டியா? ஊஞ்சல் ஃப்ரீ ஆகட்டும். நம்ம 2 பேரும் அதில் 2 பேரும் நம்ம கொஞ்சம் நின்று விளையாடிட்டு போகிறது. போகலாங்க நாங்கள் கஷ்டம் ஊற்று போய் கட் பண்ணு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி சாப்பிட போகிறோம். அப்படி எப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே வா. இது தெரிய மாட்டேங்கிறோம். எனக்கு ஒரு 3 பஜ்ஜி வாங்கி கொடு. ஒரு 10 பஜ்ஜி வாங்கி கொடுறா. என்ன பஜ்ஜி வேணும்? 10 பஜ்ஜி வாங்கி கொடு. பாட்டுமா? என்ன பஜ்ஜி பாட்டுமா? வேணாம். என்ன பஜ்ஜி வேணும்? இந்த பஜ்ஜி என்ன முட்டையா? எவ்வளோக்கா? 10 ரூபா. இல்லை 2 கொடுத்துருங்கக்கா. ஆ பார்த்து கேட்டுக்கிறோங்க வேணும். வீடியோ ஆஃப் பண்ணா நல்லா தானே அது வீடியோ. இந்தாங்கக்கா என் ஃபோனை விட்டு நீ கையில் வாங்கிக்க. அப்படி எடுத்துக்கிட்டே குறி பார்க்க தெரியுமா? இருக்காக்கா உள்ள அது எப்படிக்கா பார்க்கணும்? நேரம் வைங்க, துப்பாக்கி நேரம் வைங்க. பிடிங்க வி வழியா இந்த உள்ள ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. புள்ளி பார்க்கணும். புள்ளி வந்து பலூன்ல நடுசுல வர மாதிரி பார்க்கணும். சரியா? பலூன்ல நீங்க பார்க்கறது நடுசுல இருக்கும். இதை அடிங்க. ஒன்று தான் போட்டு எடுக்கிறாடா. சரி மாட்டேங்குது. நினைக்கிறீங்களா? இங்கே நினைக்கிறீங்களா? இல்லை நான் கங்கியது. இந்த பலூன் பாதி எழுவுல தானே தெரியுது. இந்த ரவுண்டில் பார்க்குறீங்க. ஆமாம். பாதி இந்த கருப்பு கலர் கயிறு தெரியும் பார்த்தீங்களா? அதில் தான் நீங்கள் குறி வைக்கணும். அந்த கயிறு இல்லையா? கயிறு அந்த அளவு பலூனில் இதில் வைக்கணும். எத்தனை உண்டுக்கா? எத்தனைக்கா போயிருக்கு? இன்னும் 2 சுற்று. நீ சுற்றியா 2 அக்கா சுற்றியா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஒன்று அடிச்சிட்டேன். எங்கடா இன்னும் சேர்த்தானே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறாக்கா அடுத்த 6 நிமிஷத்தியா? போட்டாச்சுரா. ஹாய் காய்ஸ். எதுக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். கப்பல் கரை தட்டி கிடக்கு. இங்கே வர்றா. கரை தாண்டா தட்டி கிடக்கு. அங்கே வர்றா. அடியில் தண்ணி தெரியுதுடா. சரி அப்போ இதெல்லாம் எப்படி மிதக்குது? ஆ இந்த கேப் இருக்குல்ல, அதனால் உள்ளே தண்ணி புந்து ஆழமாக உட்காந்துரும். நிறையா கப்பல் கிடக்கு இந்த இடத்துல. இங்கேயும் நிறையா இருக்குது. சரி போமா? நேராக போனால் பீச்சை விட்டு நாங்கள் தூரமாக வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போகணும். டைம் ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே வரலாம் வீட்டுக்கு. கூப்பிட்டா போட்டிங் போகலாம். பழையக்குட்டி போட்டிங்கே இல்லைன்ட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிறவனுக்கே ஒன்றும் தெரில. வெளியூரில் வரலாம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. சரி என்னடா போட்டிங் கூப்பிட்டு போடா, நான் ஒன்றுத்துக்கும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறேன்.
அங்கே தான் கவுண்டர் இருந்துச்சு ஆனால் பூட்டி கிடக்கு. அப்புறம் எப்படி தொடர்ந்து அதாவது என்ன படிக்கணும் போர்டு படிச்சிருக்கேன். ஜாலியாக இருக்குண்டா. கடைசி கண்டில் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அப்படியே ரெக்கார்டிங் வில் பி ஸ்டாப்டு அண்ட் சேவ்டு த ஆன்சர்.